சுவையான சோள சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல் நாள் நைட்டே சோளத்தை நல்லா 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கிறோம். வாஷ் பண்ண சோளத்தை தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு ஊற வச்சிடலாம். ஊறினாக்கா நல்லா வெந்து வரும். டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், சத்தும் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் முதல் நாள் நைட்டு ஊற வச்சதை மறுநாள் காலையில் நல்லா தண்ணியை வடிகட்டிடும். வடிகட்டின சோளத்தை நம்ம ஒரு கிளாத்தில் போட்டு ஃபேனுக்கு அடியில் ஒரு 10 மினிட்ஸ் உலர்த்திடலாம். உலர்த்தின பிறகு அதை மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சி அந்த சோள குருணை இருக்கு இல்லையா, அதை அளந்து பார்க்கணும். எனக்கு 1 டம்ளர் வருது அப்படின்னாக்கா அதுக்கு 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதில் 1க்கு 3 தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை தண்ணியோட கலந்து முதல்ல கலந்து வச்சுக்கணும். அடுப்பு ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரில் நல்லா கலந்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும், கிளறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் முதல்ல கலந்த பிறகு ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி அப்பப்போ கிளறி விடணும். கைவிடாமல் கொஞ்சம் கிளறினா நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வெந்து வரும். இது கொஞ்சம் டைம் தான் எடுக்கும், கொஞ்சம் நல்லா வேகணும். 10 to 15 மினிட்ஸில் வெந்துடும். நல்லாவே வெந்தால் கொஞ்சம் கட்டியாயிடும். கட்டியான பிறகு என்ன பண்ணால் ஓரத்தில் தண்ணி தொட்டு தொடச்சி எடுக்கலாம், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம விசில் வைக்க போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் நமக்கு எந்த கன்சிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த அளவுக்கு வெந்த பிறகு ஓரத்தெல்லாம் தொடச்சிட்டு தண்ணி தொட்டு தொடச்சிட்டு மூடியை போட்டு விசில் வைக்கிறோம். விசில் 2 விசில் வச்சா போதும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அதனால் இப்போயே இப்போ 3/4 வெந்துடும். இந்த 15 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். இருந்தாலும் விசில் வச்சோன்னா இன்னும் நல்லா வெந்துடும். நம்ம பயப்படாமல் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதை நல்லா வெந்த பிறகு ஓரத்தை தொடச்சிட்டு மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சிட்டோம். விசில் வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறக்கக்கூடாது. அதிலே நல்லா அந்த விசில் அடங்குற வரைக்கும் வேகணும். அப்படியே அமைதியாக விட்டு ஒரு விசில் அடங்குற வரைக்கும் விட்டுட்டோன்னா அதிலே நல்லா பூத்து வரும். பூத்து வந்த பிறகு திறந்ததும் எனக்கு இப்படி தான் இருந்தது. அதுக்காக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது நல்லா ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாகிடுது. ஆறின பிறகு இல்லை தயிரை போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஹெல்த்தியும் கூட, சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடுது. இதுக்கு புளிக்குழம்பு, சின்ன வெங்காயம், வேர்க்கடலை சட்னி இதெல்லாம் நல்ல காம்பினேஷன். தயிரை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா